Good morning, students. 11th standard botany. In last class, we discussed about the classification of living world under bacteria. Now we are going to learn a new topic: gram staining procedure. The gram staining method to differentiate bacteria was developed by Danish physician Christian Gram in the year 1884. It is a differential staining procedure and it classifies bacteria into two classes, gram positive and gram negative. இதை 1884 டேனிஷ் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்டியன் கிராம் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இந்த சாயமற்ற முறையை பயன்படுத்தி பாக்டீரியாவை ரெண்டாக பிரிச்சிருக்காரு, கிராம் பாசிட்டிவ் அண்டு கிராம் நெகட்டிவ். த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் இன் கிவன் த ஃபிகர் 1.10. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சரை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஸ்டெயினை வந்து 30 செகண்ட்ஸ் வைக்கணும். திரும்பவும் டிஸ்டில் வாட்டரில் 22 செகண்ட்ஸ் அலசணும். திரும்பவும் அயோடின் மூலமாக 1 மினிட் அதை சாயமேற்றணும். திரும்பவும் டிஸ்டில் வாட்டரில் அதை அலசணும். நெக்ஸ்ட்டு வாஷ் 95% எத்தனால் ஆர் அசிட்டோன். அது என்ன பண்ணணும்னா இந்த அசிட்டோனில் 10 ஆர் 30 செகண்ட்ஸ் திரும்பவும் வாஷ் பண்ணணும். அப்புறம் ட்ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர், திரும்பவும் அதை அலசணும். அதுக்கப்புறமா சாஃப்ரன் சாயம் கொண்டு 30 to 60 செகண்ட்ஸ் வந்து அது சாயம் ஏற்றுறோம். திரும்பவும் டிஸ்டில் வாட்டரில் அலசிட்டு அண்டர் த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்க்கும்போது அது தெரியும். இப்போ இது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா அந்த வைலட் கலரை எடுத்துக்கிட்டு டார்க் வைலட்டில் அது அப்பியர் ஆகுது. பட் கிராம் நெகட்டிவ் வந்து அந்த வைலட்டை எடுத்துக்காது. ஆனால் அதனால் திரும்ப அது என்ன பண்ணுன்னா சாஃப்ரனின் சாயம் கொடுக்கும்பொழுது அது ரெட் கலராக மாறுது. அப்போ வைலட்டில் இருக்கிறது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானும் ரெட்டில் இருக்கிறது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிராம் பாசிட்டிவ் செல் வால் contain considerable amount of techoic and telluric acid. அந்த கிராம் நெகட்டிவில் இந்த கிராம் நெகட்டிவில் இந்த அடிஷன் லேயர் செல்வாலுக்கு மேலே பாலிசாக்ரைட் மாலிகுல்ஸ்க்கு மேலே 3 லேயர் வந்து இருக்குது. அது இப்போ லிப்போ ப்ரோட்டீன், அவுட்டர் மெம்பரேன் அண்டு லிப்போ பாலிசாக்ரைட், இது மூணுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் கிராம் ஸ்ட்ரெயின்லேருந்து. இங்கே டேப்லேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டார் மேக்னட்டோசோம்கள் intracellular chain 40 to 50 magnetite particles are found in bacterium aquaspirillum magnetotactium and it helps the bacterium to locate a nutrient rich sediment. இதுக்கு தேவையான அந்த நியூட்ரியண்ட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மேக்னட்டோசோம்கள் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா ரெஸ்பிரேஷன். 2 types of respiration, aerobic and anaerobic. Aerobic means presence of oxygen. அந்த ஆக்சிஜன் இருக்கிற டைமில் அது ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். சம் மைக்ரோகாக்கஸ் ஸ்பீஷீஸ் ஆர் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். தே மஸ்ட் ஹாவ் ஆக்சிஜன் டு சர்வை. அது கண்டிப்பாக அந்த ஆக்சிஜன் இருக்கிற டைமில் தான் உயிர் வாழ முடியும். anaerobic respiration. இந்த பாக்டீரியா டஸ் நாட் யூஸ் ஆக்சிஜன் ஃபார் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம். அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. பட் அதனுடைய எனர்ஜி வந்து ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் அதன் மூலமாக அது எடுத்துக்குது. எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம். ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ். இந்த பாக்டீரியா தட் கேன் க்ரோ எய்தர் யூஸிங் ஆக்சிஜன் ஆஸ் எ டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார். அதாவது என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணிக்குது. பட் அந்த டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார் அது அந்த எலக்ட்ரான் ஏற்பிகள் மூலமாக ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா anaerobically யூஸிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ் டு அப்டைன் எனர்ஜி. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக கிடைக்கிற எனர்ஜியிலேருந்து அது யூஸ் பண்ணிக்குது. when a facultative anaerobe such as E. coli present in site of infection like an abdominal abscess, it can rapidly consume all available O2 and changes to anaerobic metabolism, producing an anaerobic environment and thus allow the anaerobic bacteria that are present grow and cause disease. Example Escherichia coli and Salmonella. இந்த facultative anaerobe E. coli என்ன பண்ணுன்னா நம்மளுடைய அப்டாமினலில் உட்காந்து அந்த கட்டி மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் அது எடுத்துக்கிட்டு அங்கே வந்து anaerobic
மெட்டபாலிசம் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு என்வைரன்மெண்ட்டை அது உருவாக்கிடுது. ஸோ அதனால் ஆனரோபிக் பாக்டீரியா வந்து அங்கே ஈஸியாக வளர்ந்து நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய டிசீஸை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள் எசரிஷியா கோலை அண்ட் சால்மோனெல்லா. கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்றது CO2 அதனுடைய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அந்த பாக்டீரியா வந்து கேப்னோஃபிலிக் பாக்டீரியா சொல்கிற எக்ஸாம்பிள் கேம்பைலோபாக்டர். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷன் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், ஆட்டோட்ராஃப் அண்டு ஹெட்டிரோட்ராஃப். ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா இது என்ன பண்ணணும், அதனோட ஃபுட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா because they have chlorophyll. First one, photo autotrophic bacteria. Photo means light, so sunlight யூஸ் பண்ணி அதனுடைய ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணிக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோலித்தோட்ராஃப்ட். இதில் ஹைட்ரஜன் டோனார் தான் இங்கே முக்கியமான ஒரு செயல் வகிக்கும். இஸ் அன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் ஹைட்ரஜன் டோனார் வந்து H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அதில் வந்து இந்த ஹைட்ரஜன் டோனார் யூஸ் ஆகுது. ஸோ அதில் பாக்டீரியோ விரிடின்ற அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால இது அதனுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் குளோரோபியம். பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் ஹைட்ரஜன் டோனராக இருக்கிறது தியோசல்ஃபேட். இந்த தியோசல்ஃபேட்டில் பாக்டீரியோ குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த குளோரோஃபில் கண்டெய்னிங் குளோரோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். குளோரோஃபில்ல குளோரோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் குரோமேஷியம். Next, photoorganotrophs. The utilize organic acid or alcohol as hydrogen donor. இங்கே ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா ஆல்கஹால் தான் ஹைட்ரஜன் டோனராக ரியாக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா, ரோடோஸ்பைரில்லம். நெக்ஸ்ட்டு ஹீமோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா. இதில் எந்த ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டும் இருக்காது. ஸோ தே கெனாட் யூஸ் சன்லைட் எனர்ஜி. அதனால் அது சன்லைட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்காது. திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு தேவையான எனர்ஜி ஆர்கானிக்கில் அப்படி இல்லைன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துக்குது. ஹீமோலித்தோட்ராப்ஸ். தீஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதன் மூலமாக தே ரிலீஸ் எனர்ஜி. சல்ஃபர் பாக்டீரியா தயோபெசிலஸ் தயோஆக்சிடன்ஸ். அயன் பாக்டீரியா ஃபெரோபெசிலஸ் ஃபெராக்சிடன்ஸ். ஹைட்ரஜன் பாக்டீரியா ஹைட்ரோஜினோமோனாஸ். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். நெக்ஸ்ட்டு ஹீமோஆர்கனோட்ராப்ஸ். இந்த பாக்டீரியா ஆக்சிடைஸ் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதன் மூலமாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் மீத்தேன் பாக்டீரியா மெத்தனோகாக்கஸ். அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா அசிட்டோபாக்டர். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ராஃபிக் பாக்டீரியா. இந்த ஹெட்டிரோட்ராஃபிக்னா தே cannot prepare their food, so they act parasite or saprophyte or symbiont. Parasite means the organism living in any host, அதை parasite சொல்லுவோம். saprophyteன்றது they decompose the organic wastes and they get energy. Bacillus mycoides. And symbioticன்றது rhizobium and they live in root nodules of leguminous crop. Next, reproduction. The bacteria reproduce asexually by binary fission, conidia and endospore formation. இது மூணுதுலையுமே இது ரீப்ரொடக்ஷன் செய்யும். பட் அதிகமாக செய்கிறது பைனரி ஃபிஷன். ஃபேவரபிள் கண்டிஷன், த செல் டிவைட் இன்ட்டு 2 daughter cells. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைட் ஆகிட்டு அதை ஃபாலோ பண்ணி அது இருக்கிற சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகுது. லாஸ்டில் 2 daughter cells வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு செல்வால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபுல்லாகவே சுவராக மாறி ரெண்டாக பிரிஞ்சு 2 daughter cells உருவாகும். நெக்ஸ்ட்டு எண்டோஸ்போர். அன்ஃபேவரபிள் கண்டிஷன், பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர். இது வந்து ரெஸ்ட்ரிங் ஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அது பாக்டீரியாவை உருவாகும். எக்ஸாம்பிள் பேசிலஸ் மெகாதெரியம், பேசிலஸ் ஸ்பாரிகஸ், பேசிலஸ் டெட்டனி, க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனி. இது எல்லாமே வந்து இந்த எண்டோஸ்போருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸில் கேமேட் ஃபார்மேஷன், ஃபியூஷன் எதுவுமே நடக்கிறதில்ல. ஸோ ஜீன் ரீகாம்பினேஷன் அது மட்டும்தான் இங்கே
நடக்குது. இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் வந்து 3 டைப்ஸில் நடக்குது: கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்டக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஜுகேஷன். இதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவங்க லெடர்பர்க் அண்டு டாட்டம் இன் ஈகோலை இன் 1946. ஈகோலையில் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் த டோனார் செல் கெட் அட்டாச் டு த ரெசிபியன்ட் செல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபைலிங். இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா, இது வந்து டோனர் செல், இது ரெசிபியன்ட் செல். டோனர் செல் வந்து F+ செல்லுன்னு சொல்கிறோம், ரெசிபியண்ட்டை F- செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோனர் செல் போய்ட்டு இந்த கான்ஜுகேஷன் டியூப் மாதிரி பைலி வந்து ஆக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு பைலி மூலமாக ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் அது கான்ஜுகேஷன் டியூபாகவே ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டோனருடைய பிளாஸ்மிட் வந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் பிளாஸ்மிட் வந்து ரெசிபியண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு திரும்ப அதுக்கு தேவையான இன்னொரு ஸ்டாண்டை அதுவே ரெப்ளிகேட் பண்ணுது. The recipient complete the structure of double-stranded DNA by synthesizing stranded. லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற அதே மாதிரி இங்கேயும் ஒரு செல் வந்து உருவாகிறது. இது மாதிரி தான் இதனுடைய கான்ஜுகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் கால்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு டிஎன்ஏனுடைய ஒரு பாக்டீரியத்தோட டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். 1928 பாக்டீரியாலஜிஸ்ட் ஃப்ரெடரிக் கிரிஃபித் demonstrated transformation in mice using Diplococcus pneumoniae. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 strain of bacteria of this bacterium are present. 2 strain வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 1 strain produce smooth colony and virulent. இன்னொன்று வந்து ரஃப் காலனி அண்டு virulent. இந்த ஸ்மூத் காலனி வந்து S டைப் அப்படின்னு சொல்கிறோம், ரஃப் காலனி வந்து R டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த S டைப் செல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க மவுஸில், அந்த மவுஸ் வந்து இறந்துடும். செகண்ட் பார்த்திங்கன்னா, இந்த R ஸ்ட்ரெயின் மட்டுமே தனியாக இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த மவுஸ் வந்து உயிர் வாழுது. தேர்டு, இந்த எஸ்ட்ரெயினை வந்து ஹீட் கில் எஸ்ட்ரெயினாக மாற்றி அதை நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மவுஸில் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அது வந்து உயிராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எஸ் டைப்பையும் அதாவது ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினையும் ஆர் ஸ்ட்ரெயினையும் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி இந்த எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த எலி வந்து உயிரோடு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படி தெரியுதுன்னா, இந்த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஹீட் எஸ் டைப் செல்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஆர் டைப் செல் இன்ட்டு விருலண்ட் ஸ்மூத் ஸ்ட்ரெயின். ஸோ அந்த எஸ் டைப் செல் வந்து ஆர் டைப் செல்லில் ரொம்ப வீரியமுள்ளதாக ஸ்மூத் ஸ்ட்ரெயினாக மாற்றிடுது. திஸ் ஃபினாமினன் ஆஃப் சேஞ்சிங் கேரக்டர் பை ஒன் ஸ்ட்ரெயின் பை டிரான்ஸ்ஃபார்மிங் another DNA strain in the former is called transformation. ஸோ அந்த ஸ்மூத்தாக இருக்கிற எஸ் டைப் செல் வந்து ஆர் டைப் செல்லில் வீரியமுள்ளதாக மாற்றிடுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டிரான்ஸ்டக்ஷன். ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் in 1952 discovered transduction in Salmonella typhimurium. The page mediated DNA transfer is called transduction. இந்த பேஜ் தான் வந்து DNA மீடியேட்டராக ரியாக்ட் பண்ணுது. Transduction of 2 types: generalized transduction, specialized or restricted transduction. Generalized transduction என்பது the ability of a bacteriophage to carry genetic material of any region. அதாவது எந்த பகுதி வேணாலும் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணுற ஒரு பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் சொல்லும்பொழுது the ability of bacteriophage to carry only a specific region of the bacterial DNA is called specialized or restricted transduction. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் நம்ம இந்த டிஎன்ஏ கேரியரை யூஸ் பண்ணலாம், அது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next one, economic importance of bacteria. Bacteria used in many ways. First one soil fertility, second one antibiotic, and third one industrial uses. In lower classes we discussed about this: ammonification, nitrification and nitrogen fixation. Nitrogen cycle நம்ம படிச்சிருப்போம். இதில் பேசிலஸ் ரமோசஸ், பேசிலஸ் மைக்காய்டஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இறந்து போன பிளான்ட் அண்ட் அனிமலுடைய அந்த பாடியிலேருந்து அம்மோனியம் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நைட்ரோபாக்டர் அண்ட் நைட்ரோசோமோனாஸ் வந்து அம்மோனியம் சால்ட்டை வந்து நைட்ரைட் அண்ட் நைட்ரேட்டாக மாற்றும். நெக்ஸ்ட்டு அசிட்டோபாக்டர், க்ளோஸ்ட்ரிடியம், ரைசோபியம் என்ன பண்ணால் இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரஜனாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு நைட்ரோஜனஸ் காம்பவுண்டை ஆக்சிடைஸ்டு நைட்ரஜனாக மாற்றும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாக்டீரியாவினால் பண்ணப்படுது, அதனால் சாயில் ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப்டோமைசிஸ் கிரேசியஸ், அதாவது நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷனோ டியூபர்குலோசிஸ் மீனிங்கிட்டிஸ் அண்ட் நிமோனியாவுக்கு இதை மருந்தாக யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்டோமைசிஸ் ஐயூரோஃபேசியன்ஸ், இது ஊஃபிங் காஃப், அந்த வறட்டு இருமலுக்கும் ஐ இன்ஃபெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்டோமைசஸ் வெனிசுலே வந்து டைஃபாய்டு ஃபீவருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பேசில்லஸ் லைக்கனிஃபார்மிஸ் வந்து ட்ரீட் சிஃபாலிஸ் மேகனோய் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேசில்லஸ் பாலிமிக்ஸா, இட் க்யூர் சம் பாக்டீரியல் டிசீஸ், இது எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் அண்ட் லாக்டோபேசில்லஸ் பல்காரிஸ் கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் இன்டு லாக்டிக் ஆசிட், அந்த மில்க் சுகரை லாக்டோஸ்லேருந்து லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் லாக்டோசோ லாக்கோநாஸ்டாக் சிட்ரோவோரம் லாக்டோபேசில்லஸ் அசிடிஃபிலஸ் லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் லாக்டோபேசில்லஸ் பல்கேரிக்கஸ், இது கன்வெர்ட் மில்க் இன்டு பட்டர் சீஸ் கர்ட் அண்டு யோகட், அந்த மில்க் ப்ராடக்ட்டுக்கு இது எல்லா பாக்டீரியாவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அசிட்டோபாக்டர் அசிட்டே, இது என்ன பண்ணுதுன்னா வினிகரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மொலாசஸ்லேருந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வினிகரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கிளாஸ்ட்ரிடியம் டெர்ஷியம், இது அந்த ஃபைபர்ஸ் பிளான்ட்லேருந்து ஃபைபர்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதை வந்து ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எசரிஷியா கோலை ஹியூமன் இண்டஸ்ட்ரியில் தே ப்ரொடியூஸ் விட்டமின் கே அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம், விட்டமின் B2 ப்ரிப்பேர்ட் பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர், அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக விட்டமின் B2 ப்ரிப்பேர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் பேசில்லஸ் மெகாதிரியம், இந்த டீ அண்டு காஃபியில் இருக்கிற அரோமா அண்டு ஃப்ளேவர் ரெண்டுமே, இந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டேஸ்ட்டுக்கு இந்த பாக்டீரியா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். டிசீஸ், எந்த பிளான்ட்டில் எந்த டிசீஸ் உருவாகுது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. நான் டிசீஸ் நேமும் அண்டு பேத்தஜன் நேம் மட்டும் சொல்கிறேன். பாக்டீரியல் பிளைட் சாந்தோமோனாஸ் ஒரைசே, ஃபயர் பிளைட் எர்வினியா அமைலோவோரா, சாஃப்ட் ராட் எர்வினியா கேரட்டோவோரா, சிட்ரஸ் கேன்கர் சாந்தோமோனாஸ் சிட்ரி, ஆங்குலார் லீஃப் ஸ்பாட் சாந்தோமோனாஸ் மால்வாசியரம், ரிங் ராட் Clavibacter mycicanesis subspecies, scab Streptomyces scabis. Next animal disease, anthrax Bacillus anthracis, brucellosis Brucella abortus, bovine tuberculosis Mycobacterium bovis, black leg Clostridium savia. Next human diseases, cholera Vibrio cholerae, typhoid Salmonella typhi, tuberculosis Mycobacterium tuberculosis, leprosy Mycobacterium leprae, pneumonia Diplococcus pneumoniae, plague Yersinia pestis, diphtheria Corynebacterium diphtheriae, tetanus Clostridium tetani, food poisoning Clostridium botulinum, syphilis Triphonema pallidum. Have you heard about word probiotics? இந்த probiotics வந்து lactobacillus bifidobacterium அதன் மூலமாக தான் probiotics பொருட்கள், அதாவது probiotic milk and toothpaste வந்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது. லாஸ்டில் ஆக்டிவிட்டி சம் ரூட் நாடுல்ஸை கலெக்ட் பண்ணி அதை ட்ரா சொல்கிறாங்க. அந்த ரூட் நாடுல்ஸை நல்லா வாஷ் பண்ணி அதை ஸ்மியர் பண்ணி கண்டென்ட் இன்ட்டு க்ளீன் ஸ்லைடு நல்லா ஸ்லைடில் வச்சு அதுக்கப்புறமா அதன் மூலமாக கிராம் ஸ்டெய்னிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா இல்லை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாக்டீரியா ரெஸ்பிரேஷன் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா, தென் harmful அண்டு beneficial effects of bacteria. Thank you.